அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 18/8/2026 செவ்வாய்க்கிழமை, சுவாதி நட்சத்திரம். அன்பர்களே, புதன் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும்போது எப்படி என்று பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று நாம் பார்க்க இருப்பது சிம்மம், கன்னி. சிம்மத்தில் இருந்தால் எப்படி? சிம்மத்தில் இருந்தால் அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றி காட்டுவார். புதனுக்கு பிடிக்காத பண்பு என்ன தெரியுமா? சொன்னதை நடத்தி காட்டுவது. ஆனால் சிம்மத்தில் இருந்தால் நடத்தி காட்டுவார். ஏன்? சிம்மம் சூரியன். அவனுக்கு இந்த ஒற்றை வார்த்தையை தவிர அடுத்த வார்த்தை வரவே வராது. சரி அல்லது இல்லை, செய்கிறேன் அல்லது மாட்டேன், வா அல்லது போ. இந்த வளவலா கொலகொலா சூரியனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த இடத்தில் புதன் உட்கார்ந்த புதன் எப்படி? பேச்சுக்கு உடையவன். யார் ஒருவருக்கு சிம்மத்தில் புதன் இருக்கிறதோ அவர்கள் புதனுக்கே உரித்தான பேச்சுக்கு உரியவர் அல்ல. புதனுடைய தன்மை என்ன? நல்ல கதை சொல்வார். அப்படி நல்ல கதை சொல்லும்போது, நிறைய பேசும்போது தவறாமல் வந்து விடுவது என்ன? பொய். ஒருத்தர் நிறைய பேசினாலே 1-2 போய் வந்துடும். ஆனால் சிம்மத்தில் புதன் இருந்தால் சத்தியவான். அப்படி ஏதேனும் ஒரு காரணத்தால் தப்பித்தவர் ஏதோ ஒரு இடத்தில் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவன் முகம் காட்டி கொடுத்து விடும். ஏனென்றால் அப்படி சொல்வதற்கு அருகதையானவன் அவன் அல்ல. ஆக சிம்மத்தில் புதன் இருக்கக்கூடிய பட்சத்தில் வாக்கு சுத்தம் உண்டு, தொழில் சுத்தமும் உண்டு. ஏனென்றால் தன் மீது ஒரு பழி வருவதை அவன் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் அந்த சிம்மத்தில் புதன் இருந்தால். கன்னியில் இருந்தால் மிக மிக நல்ல பலன். ஏனென்றால் கன்னியில் தான் புதன் உச்சம். எப்படி சூரியன் வீட்டில் இருக்கும்போது புதனுடைய மதிப்பு நேர்மறையாக வருகிறதோ அதே தான் கன்னியிலும். ஏனென்றால் அந்த இடத்துல அவன் உச்சம் பெறுகின்ற காரணத்தால் ஒரு நல்ல தன்மையை கொடுப்பான். அது எப்படி இருக்கும்? எந்த ஒரு விஷயத்துக்கும் தெளிவான ஒரு பதிலை அவன் கண்டுபிடிப்பான். யாருக்கேனும் ஏதேனும் ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டால் அந்த ஐயத்தை நிவர்த்திக்கும் வகையில் சரியான வழியை இவனால் காட்ட இயலும். நல்ல ஒரு சிறப்பான வழியை காட்டுவான். அத்தகைய ஒரு தன்மை உடையதுதான் கன்னியில் புதன். எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும், இப்படி அவர் பேசிக்கொண்டிருக்கின்றார் அப்படின்னா நாம் எந்த பேச்சை முதலில் சொல்ல வேண்டும், அடுத்து என்ன சொல்ல வேண்டும், இதிலெல்லாம் ஒரு கணக்கு வைத்து மிக மிக நேர்த்தியாக பேச கன்னியில் புதன் இருந்தால் மட்டுமே முடியும். பேச்சுக்கென்றே பிறந்தவன் புதன், அவன் உச்சமாகும் இடம் கன்னி. அந்த இடத்தில் இருந்தால் பேச்சால் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு அவனுக்கு உண்டு. இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். அனுஷம், மூலம், அவிட்டம், பூரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிசம், புனர்பூசம், பூசம், மகம், உத்திரம், சித்திரை. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேசராசி அன்பர்களே, ஒத்த கருத்தோடு உள்ளவர்களோடு இணைந்து ஒரு நல்ல வேலையை செய்து அந்த நல்ல வேலையால் நல்ல லாபத்தை பெறும் நாள் இந்த நாள். லாபம் காணும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, சோதனை உண்டு, சாதனையும் உண்டு. சோதனையின் பங்கு 30, சாதனையின் பங்கு 70. எனவே நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம். இதை செய்தால் நமக்கு கெட்ட பெயர் வருமே, இதை செய்தால் நமக்கு கெட்டதாயிட்டே, செய்ய வேண்டாம், செய்யாமல் இருக்கவும் முடியவில்லையே என்றெல்லாம் ஒரு பெரும் தடுமாற்றம், குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும். கவனம். கடகராசி அன்பர்களே, தொடர்ந்து முயன்று தொடர்ந்து உழைத்து சில நாட்களாகவோ பல நாட்களாகவோ உங்களை வற்புறுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற ஒரு தொல்லையை அகற்றும் நாள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று இணைத்து வைக்கும் வேளையில் வெற்றி. இருவருக்கிடையே ஒரு சண்டை அல்லது உறவில் விரிசல், அதை சீர் செய்யும் நோக்கில் உங்களது பணி இருக்கிறது. அந்த பணி வெற்றியை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களே, சில நேரங்களில் ஆறுதல் மொழி, ஒரு நல்ல வார்த்தை, 4 வார்த்தை பேசுதல், இவையெல்லாம் பெருத்த பயனை தரும். இன்று நீங்கள் அந்த வேலையைத்தான் நல்லபடியாக செய்ய இருக்கின்றீர்கள். கஷ்டப்படுகின்ற ஒரு நபரை தேற்றுகின்ற வகையில் அருமையான மொழிகளை இன்று நீங்கள் உச்சரிப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, கையருகே இருக்கிறது காரியத்தின் முடிவு. தட்டினால் போதும் அல்லது சொன்னால் போதும், முடிந்துவிடும். ஆனால் இரண்டையும் செய்ய மனம் ஒப்பவில்லை. காரணம், இதை செய்தால் வீண் பழி வருமே என்ற ஒரு அச்சத்தால், செய்யும் வேலையால் ஒரு வீண் பழி வரும் என்ற அச்சத்தால் அந்த காரியத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, வளர்த்து கொள்ளும் நாள். நாளைய தினம் இதுதான் தேவை, இதற்கு இதை நாம் படித்தாக வேண்டும், கற்றாக வேண்டும், கற்போம் என்று உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, நீங்களே எதிர்பாரா லாபம் இன்று உண்டு. நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள், நம்முடைய இந்த சிறு முயற்சிக்கு இவ்வளவு நல்ல பலனா, பெரும் பலனா என்று நீங்களே இன்று ஆச்சரியப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள். இன்று ஏனோ தெரியவில்லை, கொல்லும் வார்த்தையை நீங்கள் பேச இருக்கின்றீர்கள். எனவே
பேச்சில் கவனம். கும்பராசி அன்பர்களே, கௌரவிக்கப்படும் நாள். இன்று நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள். ஒரு சாதனையை செய்து முடித்து அல்லது பயனுள்ள ஒரு பணியை சிறப்பாக செய்து முடித்து கௌரவிக்கப்படுவீர்கள். புகழ் கூடும். மீனராசி அன்பர்களே, நாளைய நன்மைக்காக ஒரு புதிய செயலை நீங்கள் அறிமுகப்படுத்தும் நாளாக காட்டுகிறது. புது யோசனை பலன் தரும். இந்த நாள் நாளைய வெற்றிக்காக ஒரு புது யுக்தியை பயன்படுத்தும் நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.